ஹெல்ப்பு. ஸோ ஹெல்ப் யுவர் நெய்பர்னு சொல்லிட்டு சென்னை மைக்ரோ ஆரம்பித்தோம். அது முதல் 5 நிமிஷத்துக்கு பாலாஜி வந்து சென்னை மேக்ரோன்னு ஹேஷ்டேக் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் வந்துட்டு பாலாஜிக்கு எனக்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டிஸ்கஷன்லாம் நடந்தது. ஸோ அந்த 5 நிமிஷம் குழப்பத்துக்கு அப்புறம் சென்னை மைக்ரோ பிகேம் ஆஃபிஷியல். நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இந்த மாதிரி, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஃப்ளட் வந்துருக்கு, நிறைய இடத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, நீங்கள் 2 பேரும் அப்போல்லாம் எங்கே இருந்திருக்கீங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு நடிகனாக இப்போ ஐ திங்க் இட்ஸ் மை 13th year as an actor in cinema. இந்த 13 yearsல ஏதாச்சும் நடந்தால் ரொம்ப ஈஸியாக என்னால் பணம் கொடுக்க முடியும். நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது ஒரு கன்வீனியன்ஸாக, அப்பா நான் பணம் கொடுத்துட்டேன், ஒரு ஃப்ளட்டுன்னா அதுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டேன், ஒரு ஓல்டேஜ் ஹோம்னா அதுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டேன் சொல்லிவிட்டு நான் வந்து என் வேலையை பார்க்குறதுங்கிறது நமக்கு ஒரு பழக்கம். இந்த வாட்டி வாட் வாஸ் டிஃப்ரெண்ட்னா, இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இவ்வளோ கிட்டேருந்து பார்த்தது தான் எனக்கு வாழ்க்கையில் முதல் ஒரு அனுபவம். ஒரு ஃப்ளட்டு வந்துட்டு நம்ம டிவியில் பார்த்துருக்கோம், இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே இன்னைக்கு சர்வைவர்ஸ். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பிகாஸ் வி ஹவ் சர்வைவ் திஸ் ஃப்ளட். நமக்கு எது வேணால் ஆயிருக்கலாம் இந்த ஃப்ளட்டில், அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இது. அண்ட் நம்மளோட ஃபேமிலியோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நமக்கு வேண்டியப்பட்டவங்களோட வி ஹவ் சர்வைவ்ட் அ நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ அந்த முதல் நைட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வரைக்கும் தண்ணி வரும், வண்டிலாம் போனால் அலை மாதிரி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும். அது வந்து சிரிச்சு விட்டுட்டோம், பாரு அலை மாதிரி தண்ணி வீட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சடனாக ஒரு நாள் பாத்ரூம்லேருந்து சாப்பிட தண்ணி கக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்னடா நடக்குதுன்னு பார்த்துனே இருக்கும், 3 அடிக்கு தண்ணி போயிடுச்சு வீட்டுக்குள்ளே. எங்கள் வீட்டில் அப்போ 2 வயசு குழந்தை, என் தம்பியோட கசனோட குழந்தை வீட்டில் இருந்தது. அந்த குழந்தை வந்து நான் ஒரு பீரோ மேலே உட்காந்து வச்சுருக்கேன், அதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கு, வீட்டில் தண்ணி வருதுன்னு சிரிச்சிட்டு இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை எப்படியாவது வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியை ஃபுல்லாக எல்லாரையும் ஒரு வண்டியில் வந்துட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோம். முதல்ல இந்த வீட்டு விட்டு போனோம், பவர் இல்லை, இருட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகும்போது வெளியில் நடு ரோட்டில் ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கு. என் வீட்டுக்கு வெளியில் நடு ரோட்டில் ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கு. அண்ட் அந்த வண்டியில் வந்து ஒரு 3வது ரோவில் ஒரு வயசான பாட்டியும் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அங்கேயும் உட்காந்துருக்காங்க. அவங்க இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த வண்டி தாண்டி போகுதோ அது ஒரு அலை மாதிரி கிரியேட் பண்ணுது. அந்த நியூட்ரலில் வண்டி அப்படியே ஒரு 4 அடி தள்ளி போகுது, திரும்ப உட்காந்து, திரும்ப அடுத்த வண்டி போகுது, அலை மாதிரி அந்த வண்டி 4 அடி தாண்டி போகுது. இப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ நான் என் ஃபேமிலியை தூக்கி ஒரு காரில் ஏற்றும் போது அந்த காட்சியை நான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் சாப்பாடு பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பவர் கட், இருட்டில் இருக்காங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து, சரி முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் ஃபோன் பண்ணி சாப்பாடு பொட்டலம் கட்ட முடியுமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 50 பொட்டலத்தில் ஆரம்பிச்சு. சடனாக ஒரு 5 நாளைக்கு அப்புறம் பார்த்தா இந்த சென்னை மைக்ரோங்கிற வார்த்தை, ஐபிஎம்லேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்க, 1 billion people saw this hashtag சென்னை மைக்ரோ. 2 பசங்க கோவத்தில் வீட்டில் உட்காந்து ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணது. 1 billion people saw it. People reached out asking for help. People reached out giving help. And in 6 days, we did some 500-600 tons of relief supplies in Chennai and Kannur. The other thing we achieved was, the reason we are standing here, the reason we talk about Chennai Micro as a movement and people come and say we made a difference, is because of the anger that we had. One massive volunteer movement started in Chennai, which was, அது வந்து அந்த 5-6 நாள் பார்க்கறது எவ்வளோ, it was the most depressing 5-6 days because you all know what we all faced. பட் அந்த க்ரௌடை பார்க்கறதுக்கு அது வந்து படத்தில் தியேட்டரில் படத்தை பார்க்குற க்ரௌடை விட ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீலிங். எல்லாரும் வந்து ஏதாவது எங்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது வி வாண்ட் டு ஹெல்ப்னு. இன்ஃபேக்ட் செகண்ட் டே நாங்கள் கத்தல் வந்துட்டு பிகேஎஃப்எம் ஆஃபீஸ் வெளியில் நாங்கள் சில பேர் அனுப்பிச்சு விட்டோம். அவ்வளோ பேர் வந்தாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. And fortunately, touch wood, we did not have any untoward incidents happen to our volunteers. God is kind. We had kindness. Now, I went to this place, the Jain temple. நான் டெய்லி அங்கே ஒரு வாட்டி ஒரு 3-4 பக்கெட்டோட போவேன். அண்ட் அங்கே எப்படி இருக்கும்னா, you will not believe how much they did, these people. நான் முதல் நாள் போகிறேன், 1000 கிலோ அரிசி சமைச்சிருக்காங்க. 1000 கிலோ. And they're going on cooking.
அண்ட் அங்கே இட் வாஸ் a different side அண்ட் அங்கே ஒரு கிச்சன் வச்சு அங்கேயே யாருக்கும் பசிக்குன்னா வந்து சாப்பிட்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கிச்சன்ஸ் சென்னையில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 35-40 கிச்சன் இருந்தது ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள், யூனோ, who are just giving food to everyone.